கூடாதுன்றாங்க. என்ன செய்யன்னு தெரியல. இவ்வளோ அழகான கோயில் எப்படி வீடியோ எடுக்காமல் இருக்கிறது? நீ ஃபோனை பிடிங்க உள்ளே போட்டாலும் போதும், பரவாயில்லன்னு எடுக்கிறேன். இவ்வளவு அற்புதம் பா! பாருங்களேன், செதுக்கியிருக்காங்க. அதில் சன்லைட் வர மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க பாருங்க. சன்லைட் வருதா? சன்லைட் வர மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. அந்த காலத்தில் எத்தனை நூற்றாண்டுக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அகிலாண்டேஸ்வரி அம்மன் கோவில் செல்லும் பாதை. இந்த மாதிரி ஒரு கோயிலை என் வாழ்நாளே பார்த்தது இல்லைடா சாமி. என்ன வள்ளக்காரெல்லாம் தான் சுகி போய் நிற்கிறான் நம்மளோட கலாச்சாரத்தில். ஸ்ரீரங்கம் மிரட்டி விட்டுச்சுன்னா இது 100 மடங்கு மிரட்டுது. அதை விட இதெல்லாம் ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்து இதெல்லாம் கதையாக சொல்லணும். ஒரு பில்லரும் எந்த அம்மோ என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு. சிவசிவ நாராயண பண்ணே அப்பா, சிவபெருமானே போச்சு. யார் வந்தாலும் இந்த ஸ்ரீரங்கம் வந்தால் திருச்சி வந்து அந்த கோயிலை மிஸ் பண்ணிக்காதீங்க. ஆர்கிடெக்சர் மார்வல்னே சொல்லலாம். அந்த வால் பாருங்கள், அந்த காலத்தில் எவ்வளோ பெரிய வால் போட்டு மிரட்டி விடுது. ஒன்றுலேயும் சிற்பம் வந்து ஒன்றுலேயும் இந்த விநாயகர் இருக்கார். நூல் பிடிச்சி அடிச்சிருக்கான் பாரு, எவ்வளோ தூரம் நூல் பிடிச்சி அடிச்சிருக்கான். சாஞ்சி வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இல்லாட்டி ஒரு பில்லர் தான் கணக்கு வருது. ஒரு பில்லர் தான் அப்படியே சைடில் வரும்போது தான் அதோட எத்தனை பில்லர்னு தெரியுது. அந்தளவுக்கு பர்ஃபெக்ஷன். இன்ஜினியரிங் மாவல் சவாலோட கூடிய அடி, மரண அடி அடிச்சிடலாம் அந்த காலத்தில். அப்பா, மனுஷங்களே கிடையாதுப்பா. நீங்கள்லாம் மொத்த வாழ்நாளையும் இதுக்கு செலவழிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் தோணுது. ஒவ்வொருத்தரும் தன்னோட மொத்த வாழ்நாளையும் இந்த சிற்பம் அடிக்கிறது தான் செலவழிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தர்காரில் சங்கு சக்கரத்தோட நம்ம பெருமாள் சக்கரத்தோடு இருக்கார். சிவனே போட்டு கேட்டு போதாங்க. ஒவ்வொரு பில்லர்லேயும் ஒவ்வொரு விஷயம் சொல்லியிருக்கேன், மேட்ரு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பில்லர்லையும் யாரும் தெரியல, அம்மன் மாதிரி இருக்குது. இறங்கி மகரிஷி, இறங்கி மகரிஷி
சிற்பத்தை. என்ன பிரம்மாண்டம்டா சாமி! இது மாதிரி ஒரு பிரம்மாண்டத்தை நான் என் வாழ்நாளில் பார்த்ததில்ல தான் சாமி. ஆர்கிடெக்சர் மார்வல் தான் சொல்லணும். பாலதண்டாயுதபாணி. ஆண்டவரோட உயரம் பாருங்கள், வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. இந்தியன்ஸே நினச்சா கூட இனிமேல் இப்படி ஒரு கோயில் கட்ட முடியாது.